டியூஸ்டே மார்னிங் தோசை மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு. கொஞ்சம் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், மல்லி இலை எல்லாம் வெட்டி போட்டு கடுகு தாளித்து தோசை. இது எங்கள் அம்மாட்ட படித்தது. இது நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டாட்டு இருக்கும். தேங்காய் இங்கே இப்போ அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. கொஞ்சமாக தேங்காய் வச்சு ஒரு பெரிய வெங்காயம் வச்சு மல்லி இலையில் சட்னி. இது நல்ல டேஸ்ட்டாக வாசனையாட்டு இருக்கும். இந்த சட்னியும் இந்த தோசையும் நல்லா இருக்கும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. மத்தியானத்துக்கு இன்றைக்கு ஸ்பெஷலாட்டு கேரளா ஸ்டைலில் தம் பிரியாணி. கோழி முட்டை 2யும் வச்சு யார் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்ட்டு 2 பேரும் சண்டை போட வேண்டாம் அப்படின்ட்டு கோழி முட்டை 2யும் சேர்த்தே வச்சு தம் பிரியாணி. இது கேரளா ஸ்டைலில் பண்ணனால ஜீரக சம்பா அரிசி வச்சு இதுவும் நல்ல வாசனையாட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு கேரட், வெங்காயம் எல்லாம் போட்டு ரைத்தா, பப்படம். இந்த கோம்போ வந்து நல்லாயிருக்கும். ஈவினிங் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ், பழம் சிப்ஸு 2ம் சேர்த்து டீ வச்சு சாப்பிட்டுட்டு நைட் பப்பாளி பழம். கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கணும், உலகத்தில் சண்டை எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கியாச்சுது.